ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யூகேயில் இருக்கிற ஒரு அமேசிங் சஃபாரி பார்க்குக்கு தான் போகிறோம். நாங்கள் போனது வெஸ்ட் மிட்லாண்ட் சஃபாரி பார்க். இது ஸூ மாதிரிலாம் இல்லை. இங்கே ஆனிமல்ஸ் கேஜ்குள்ளெல்லாம் இருக்காது. நம்ம கார்லேயே ட்ரைவ் பண்ணிவிட்டு ஆனிமல்ஸை கிட்ட போய் பார்க்கலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். ஐ வில் ஷோ யூ த டிக்கெட் டீட்டெயில்ஸ், ஆனிமல்ஸ், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சம் யூஸ்ஃபுல் டிப்ஸ். உள்ளே என்டர் ஆனதுமே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த ரைனோ தான். அதுக்கப்புறம் இந்த ஆஃப்ரிக்கன் வைல்ட் டாக்ஸ் தான் பார்த்தோம். இந்த ஆஃப்ரிக்கன் வைல்ட் டாக், அப்புறம் லயன், டைகர் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே போயிட முடியாது. அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸில் தான் வச்சுருப்பாங்க. சுற்றி அதை சேஃபாக செக்யூராக வச்சுருக்கிறதுக்காக பேரியர்ஸ், ஃபென்ஸ் எல்லாம் போட்டு தான் வச்சுருப்பாங்க. செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க. ஃபியூ கார்ஸ் தான் அட் அ டைமில் அலோவ் பண்ணுவாங்க. விண்டோஸ்லாம் கண்டிப்பாக க்ளோஸ்டாக தான் இருக்கணும். இங்கே உள்ள எந்த அனிமல்ஸுக்கும் நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது. அப்புறம் கண்டிப்பாக ஸ்பீட் லிமிட்ஸ் ஃபாலோ பண்ணணும். இப்போ லயன்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் போகும்போது ஆஃப்டர்நூன் எல்லா லயன்ஸும் ஸ்லீப் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ரைனோ பார்த்தோம். அப்புறம் டீர்ஸ் எல்லாம் அங்கே இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வரும்போது ஃபாக்ஸ் ரொம்ப பக்கத்தில் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் இங்கே வர்றதுக்கு டிக்கெட்ஸ்லாம் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். வீக்கெண்ட்ஸ், ஹாலிடேஸ்லலாம் டிக்கெட்ஸ் சீக்கிரம் சோல்ட் அவுட் ஆயிரும். நாங்கள் போனது ஒரு சண்டே மார்னிங் டிக்கெட் புக் பண்ணி ஆஃப்டர்நூன் அங்கே கிளம்பிட்டோம். எங்களுக்கு 2 adults 2 childrenக்கு டோட்டல் £90 அரவுண்ட் வந்துருந்துச்சு. என்ட்ரி கேட்டுக்கு வந்த அப்புறம் ஸ்டாஃப் டிக்கெட் செக் பண்ணுவாங்க. அப்புறம் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லி உள்ளே அனுப்பிடுவாங்க. என்னோடய கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. டிவியில் பார்க்குறத விட ரியல் லைஃப்பில் நேரில் எல்லா அனிமல்ஸையும் பக்கத்தில் பார்க்குறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டீர்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருந்து நிறைய விதமான மான் பார்த்தோம் நாங்கள். அந்த பர்டிகுலர் டீரோட ஹார்ன்ஸ் பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்புறம் ஆஸ்ட்ரிச் பார்த்தோம். இங்கே சஃபாரி ட்ரைவ் முடிஞ்சதும் வாக்கிங் ஏரியா இருக்கும். அங்கே ஸ்மால் ஜூ அனிமல்ஸ் இருக்கும். பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், அக்வேரியம், ப்ளே கிரவுண்ட், ரெஸ்டாரண்ட்ஸ், கெஃபேஸ், கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும் அங்கே. அப்புறம் இந்த 2 ஹம்ஸ் இருக்கிற பாக்ட்ரியன் கேமல் பார்த்தோம். அதோட ஊல் எல்லாம் ஷெட்டிங் ப்ராசஸில் இருக்குது. அதான் எல்லாம் கீழே அப்படி விழுந்துட்டே இருக்குது. இதோ வந்துருச்சுங்க சீப்ரா, என்னோடய ஃபேவரட் இது. இதுவும் நாங்கள் ரொம்ப பக்கத்துலேயே பார்த்தோம். அடுத்து கொஞ்சம் தூரத்தில் எலிஃபண்ட் நின்றுட்டு இருந்ததை பார்த்தோம்.
அண்ட் ஹியர் கம்ஸ் த மோஸ்ட் ஃபேவரட் ஜிராஃப். யாருக்கு தாங்க பிடிக்காது இந்த ஜிராஃப்? நிறைய ஜிராஃப்ஸ் இருந்து நாங்கள் போகிற வழியில் எங்கள் பக்கத்துலலாம் கூட வந்துட்டு போச்சு. அங்கே ஹோம் ஸ்டே கூட இருக்குது. அந்த ரூம்ஸ் பால்கனிலலாம் நின்று அந்த ஜிராஃபை ரொம்பவே பக்கத்தில் பார்க்க முடியும். இந்த ஜிராஃப்ஸை விட்டு போகவே மனசில்லை. இதுதான் காமன் ஈலண்ட், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்பீஷியஸ் ஆஃப் ஆண்டலோப்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் போன பிளேஸ்க்கெல்லாம் வாக் பண்ணி தான் போனோம். இது டைனோசர் வேர்ல்டு மாதிரியே இருந்துச்சு. எல்லா விதமான டைனோசர்ஸோட ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு அங்கே. என்னோடய சன் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தான். அவனுக்கு டைனோசர்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். நாங்கள் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பேரட்ஸ் பார்த்துட்டு வந்தோம். அங்கே பேரட்ஸ்க்குன்னு தனியாகவே ஒரு செக்ஷன் இருக்குது. அங்கே உள்ளே போனதும் எல்லா பேரட்ஸும் நம்ம மேலே வந்து உட்காந்து செம ஃபன்னாக இருந்துச்சுங்க. அப்புறம் பென்குயின்ஸ்லாம் கூட பார்த்தோம். அதெல்லாம் நான் வீடியோவில் கவர் பண்ணலை. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒயிட் லயன்ஸ். அதுவுமே நாங்கள் போன டைமில் தூங்கிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அந்த வழியாக வெளியில் போகலான்னு எக்ஸிட் இந்த பக்கம்னு பார்த்துட்டு இருந்தோம். அங்கே தான் பார்த்தோம் சீ லயன் ஷோன்னு. அப்போ என்னடா சீ லயன் ஷோ போட்டிருக்கு, நடக்குதான்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் போனோம். ஒரு 20 மினிட்ஸாவது அங்கே இருந்து அதை பார்த்துருப்போம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்க சொல்கிற மாதிரியே எல்லாமே பண்ணிச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த சஃபாரி பார்க்குக்கு வர்றீங்கன்னா மார்னிங்கே வந்தால் இன்னும் கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும். டிக்கெட்ஸ் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ப்ரையராக புக் பண்ணிடுங்க. கேமரா, ஃபோன்ஸ் எல்லாம் ஃபுல்லி சார்ஜ்டாக வச்சுக்கோங்க. ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், அப்புறம் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது லன்ச் ஏதாவது வேணும்னாலும் அதை வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். விண்டோஸ் க்ளோஸ் சொல்கிற இடத்துல ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் முக்கியமாக ஆனிமல்ஸ் பக்கத்தில் போகும்போது ஹார்ன்ஸ் அடிச்சிடவே கூடாது. நாங்கள் நிஜமாகவே என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு நிஜமாகவே இது டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு இந்த சீ லயன் ஷோவில் ரொம்பவே பிடிச்ச போர்ஷன் இப்போது அந்த சீ லயன் கிளைம் பண்ணி அது போய் ஜம்ப் பண்ணது இந்த போர்ஷன் தான். ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்துட்ருக்க பிளேஸில் ரெப்டைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸ்னேக்ஸ், crocodiles, டர்ட்டில்ஸ், ஃப்ராக்ஸ், லிசர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சஃபாரி பார்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.